இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்டு குடுத்துருக்கணும்னா, அந்த ஜெயில்ல ஒண்ணா இருந்தாங்க பாருங்க, அந்த வீக்கே ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ஸோ, அப்போ வந்து பிக் பாஸ் டைரக்டர் தூங்கிட்டாரு போல. தொகுப்பாளரும் சிரிச்சுக்கிட்டே பண்ணாரு. பாருங்க ஜெயில்ல 2 பேரும் பண்ண சேட்டைய பாருங்க, பண்ணுங்க. அப்படி இப்படி சொல்லிட்டு, ஜாலியா இவரும் தொகுப்பாளரும் சிரிச்சு பேசிட்டு விட்டாப்ல. ரெட் கார்டு குடுத்துருந்தா அன்னைக்கே குடுத்துருக்கணும். இவங்களுக்கு மட்டுமா ரெட் கார்டு குடுத்துருக்கணும்? அரோரா, துஷாரா பிரைவேட் ரூம் அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அரோராவுக்கு. அடுத்து பார்வதியை வேண்டும்னே அடிச்சு கண்ணை காயப்படுத்தின சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். கையை வெட்டுங்க அப்படின்னு சொன்ன எம்ஜிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். விக்ரம் பண்ற கேவலமான சிந்தனை, கேவலமான விளையாட்டுக்கு இன்ன வரையே பிக் பாஸ் ஒரு கேள்வி கூட கேட்கல. விக்ரம் வந்த நாள்ல இருந்து இதுவரையில் அவரை ஓரளவுக்கு கண்டிச்சிருக்கலாம், அது இல்லை. சரி, அப்படியே இருந்தாலும் கமருதீன் உதச்சாப்லாம். கமருதீனை வந்து சாண்ட்ரா பயங்கரமா பேசியிருக்காங்க. கமருதீன் பண்ணது நியாயம் நான் பேசல, பார்வதி பண்ணது நியாயம் நான் பேசல. பட் எதனால இவங்க 2 பேரும் அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து கமருதீனோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினாங்க. அதில் தான் கமருதீன் அதிகமாக ஹிட் ஆனாப்ல. ஸோ பார்வதியும் அதில் தான் ஹிட் ஆனாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதி வந்து அவங்க டோரை திறந்துட்டு வெளில தள்ளுறதா இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நாகரிகமாக தள்ளி இருந்திருக்கணும். ரைட், ஓகே, அதாவது கமருதீன் வாசிச்சிட்டாங்க. இது வந்து 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு கேம் தானே. சாண்ட்ரா அது ஒரு கேமாகவே எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் பெரிய ப்ளஸ் சாண்ட்ராவுக்கு. கரெக்டாக அவங்களுக்கு உண்டான பாயிண்ட்டை கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி, ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடித்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது தான் விக்ரமுக்கு கைவந்த கலையாச்சு. திவ்யாவுக்கு அதை விட கைவந்த கலை. திவ்யா வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு தான் பீப் போட்டுட்டு இருக்காங்க இந்த சீசன் அதிகமாக. திவ்யாவுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே. இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடு, அதாவது போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முதல் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திவ்யா வர ஃப்ரேமில் பூரா அந்த டார்ஜலர் விளம்பரம் வரும். அதாவது திவ்யா நடித்த விளம்பரம். ஏன் அந்த ஃப்ரேம் அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன காரணம்? அப்போ திவ்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இன்னும் சொல்ல போனால் எட்டி வதச்ச கமருதனுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கணும். எதுக்காக பார்வதிக்கு சேர்த்து கொடுத்தாங்க? பார்வதி எந்த இடத்துலையும் கமருதீனை ஏற்றி விடலை. கமருதீன் பேசின பேச்சை தடுக்கல, அப்பயும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம பார்த்தோம் கமருதீன் பேசுகிறத பேசாம அப்படின்னு சொல்லி வாயை பொத்துறதெல்லாம் பார்த்தோம். பட் ஆனால் பார்வதி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் விஜய் டிவி வந்து 2 பேரை எடுக்கணும்னு முடிவு பண்ணி, இது வேண்டுமே முடிவு பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீ போட்ட பாட்டும் அந்த மாதிரி தான். விஜய் டிவி ஏன் இந்த முடிவுக்கு போனாங்கன்னா, அதான் விஜய் சேதுபதி மச்சான் பிரஜன், மச்சானின் மனைவிக்கு ஒன்றுன்னா விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரா என்ன? ஏன்னா பிரஜன் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்காப்புல, செலிப்ரேஷன் ரவுண்டில் நான் உள்ளே போனால் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காப்புல. ஸோ இது வந்து ஷோவோட டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த 2 பேரையும் வெளில எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே உள்ள செலிப்ரேஷனில் இருந்தாங்கன்னா, ஸோ ஆஸ் எ கண்டஸ்டண்ட்டாக உள்ள பிரச்சனை வரும்போது பிரச்சனை பெருசாகும். பிரஜனுக்கு ஒரு அறிவு இல்லைங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டாக போனால் கண்டஸ்டண்ட்டாக வரணும். இப்போ அந்த இடத்துல புருஷன் முன்னாடின்னு பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இதில் நடித்தாங்க பாருங்க, பா விஜய் சேதுபதி மச்சானின் மனைவி சாண்ட்ரா, அவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கூட தகாதுங்க. ஆஸ்கர் அவார்டுக்கு மேலே ஏதாவது புதுசாக ஒரு அவார்டை கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் உண்டு. என்ன பொம்மை மாதிரிலாம் நடக்கிறாங்க, டேங்கப்பா. எது எப்படியோ கண்டிப்பாக சாண்ட்ரா டைட்டில் வின்னர் கிடையாது, அது 100% உண்மை. ஆனால் வந்து பார்வதி ஒரு நல்ல கேமர். ஆக்சுவலாக அவங்க வின்னர் இல்லைன்னா கூட ஒரு ரன்னர் ஸ்டேஜில் இருந்தவங்கள கெடுத்தது சாண்ட்ரா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாண்ட்ரா வந்து தேவையில்லாமல் அன்வான்டாக அந்த ஒரு சில விஷயம் பர்சனலாக பேசாமல் இருந்தால்
கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு இடமே இருந்திருக்காது. பார்வதியும் தள்ளியிருக்க மாட்டாங்க, கமருதீனும் உதச்சிருக்க மாட்டார். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம விஜய் சேதுபதி பிரஜனுக்கு சாதகமாக முடிவு செஞ்சிருக்காரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். பிக் பாஸ் டைரக்டர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் டைரக்டர் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவங்க லட்சணம் தெரியாதான்னா. ஸோ அந்த புருஷன் பொண்டாட்டியை கம்பேர் பண்ணுறப்ப விஜய் டிவிக்கு கமருதீன் பெரிய ஆள் கிடையாது. கமருதீன் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், அதனால பெரிய ஆள் கிடையாது. பார்வதியும் விஜய் டிவிக்கு பெரிய ஆள் கிடையாது. அந்த புருஷன் பொண்டாட்டி தான் விஜய் டிவிக்கு முக்கியம். இதுதான் காரணம், வேற ஒன்று